Hello friends, welcome back to Lashmi's Illam. இன்னைக்கு நம்ம வீடியோல crispy potato roll எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்களா? ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். crispy potato roll செய்யறதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவு எடுத்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது கூடவே சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்காம நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இது மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ இதுல போடுறதுக்கு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிட்டு இப்போ இது கூடவே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா மேஷ் பண்ணிட்டு இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மாவுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறால இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க மாவை எடுத்துட்டு நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். அதிகமா மாவு இருந்தா 2 பார்ட்டா பிரிச்சுட்டு திரட்டிக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அது மாதிரி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. கோதுமை மாவு அப்படி இல்லைன்னா மைதா மாவு லேசா தடவிட்டு திரட்டினீங்கன்னா உங்களுக்கு மாவு ஒட்டாம வரும். நல்லா மெலிசா திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசா திரட்டிட்டு இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் சூப்பரா ரெடி பண்ணிடலாங்க. இந்த வீட்லயே சூப்பரான பப்ஸ் டைப்ல கிறிஸ்பி பொட்டேட்டோ ரோல் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாருங்க நல்லா திரட்டிட்டு நடுவில் ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலா இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம நடுவில் இருக்க தட்டை எடுத்துடலாம். இப்போ நடுவில் இருக்க தட்டை எடுத்துட்டு அங்க இருக்க உருளைக்கிழங்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அப்போதான் உங்களுக்கு ரோல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை பீஸ் பீஸா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஷேப்ல எல்லாத்தையுமே பீஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு ஒரு பீஸா நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரோல் பண்றதுக்கு ஈஸியா வரும். இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உங்களுக்கு ரோல் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பரான சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆயிட்டோம்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. பாருங்க எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எடுத்துட்டு இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டோம்னா இதுல போட்டு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இது மாதிரி போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோன்னா எல்லாத்தையுமே எண்ணெய் இருத்துட்டு எடுத்துடுங்க. அடுத்தது நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு இது மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோன்னே எடுத்துடுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எல்லாத்தையுமே எண்ணெய் எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாருங்க எல்லாத்தையுமே இது மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு.
பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லக்ஷ்மிஸ் இல்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.